Hello friends, welcome back to our channel Tata's View. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா HAL ஹெரிட்டேஜ் சென்டர் அண்ட் ஏரோஸ்பேஸ் மியூசியம் வந்திருக்கோம். இது வந்து பெங்களூர்ல மார்த்தள்ளி பக்கத்துல இருக்கு. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இங்க வந்து டிக்கெட்டு 70 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. உள்ள வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சிருக்காங்க என்னென்ன பிளேஸ் இருக்கு உள்ள விசிட் பண்ணலான்னு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் அண்ட் ஹெலிகாப்டர்னுடைய மாடல் அதனுடைய என்ஜின்ஸ்லாம் வந்து காட்சிக்கு வச்சிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியாவின் முதல் ஏரோஸ்பேஸ் மியூசியம்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 2001ஆம் ஆண்டு HAL நிறுவப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்கறது வந்து இந்துஸ்தான் ஜெட் ட்ரெயினர் 36ன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ரெட் கலரில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு அமேசிங். க்ரீன் கலரில் இப்போ நம்ம பார்க்கறது வந்து லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட்டு. ஸோ அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பிட்டு சொல்ல போனால் இங்கே வந்து ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், ஃப்ளைட் சிமுலேட்டர், என்ஜின்கள், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் மற்றும் விமானத்துறையின் வரலாற்று காட்சிகள் வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. நம்ம இங்கே பார்க்கறது வந்து கேன்பீரான்னு இருக்குது. ஸோ இது மிகப்பெரிய விமானம். இது வந்து உள்ளே வச்சுருக்காங்க, பார்க்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது. உள்ளே அலௌடு இல்லை. ஸோ வெளியிலேருந்தே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளைட்டு இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோன்னா உள்ளே வந்து இந்த பகுதியில் விசிட் பண்ணலான்னு போட்டுருக்கு. அதுதான் போயிட்டு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து எப்போ இனாக்ரேட் பண்ணாங்கன்ற மாதிரி இங்கே ஒரு குறிப்பு வச்சுருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் கார்டன்னு ஒரு பகுதி இருக்குது. அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சென்டர்னு ஒன்று இருக்குது. இது நடுவே வந்து இந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்து மாடலுக்கு வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த ஹெர்பல் கார்டன்ல பல்வேறு விதமான மூலிகை மருத்துவ தாவரங்கள் வந்து பராமரிக்கப்பட்டு வருது. ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நேவியினுடைய ஹெலிகாப்டர் வந்து இது. அது கிட்ட போய் பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம், அதனுடைய ரெக்கைகள் இதெல்லாம் பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்வேறு மியூசியம் போயிருக்க சொல்ல சின்ன சின்ன மாடல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதை தான் பார்க்குறோம். ரெக்கை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய ரெக்கையை வச்சுக்கின்னு இது ஹெலிகாப்டர் வந்து பறக்கிறது உண்மையிலேயே வியப்பாக தான் இருக்குது நம்மளுக்கு. அதனுடைய தலைப்பகுதியில் ஒரு ரெக்கையும் மேலும் வால் பகுதியில் இன்னொரு ரெக்கையும் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2 ரெக்கையினுடைய அசைவுக்கு ஏற்ப மாதிரி வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திரும்ப. நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹெலிகாப்டர் வந்து இவ்வளோ க்ளோஸில் பார்க்குறேன். பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மியூசியத்தில் தான் மாடல் ஹெலிகாப்டர் எப்படி பறக்கின்ற மாதிரி பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இல்லை. ரெக்கெல்லாம் பெருசாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. ஹெலிகாப்டருடைய வீல் எப்படி இருக்குது. இப்போ நம்ம பார்க்கறது ஹெலிகாப்டரின் முன்பகுதி. அதில் வந்து 2 லைட்டுகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பார்க்னு ஒன்று இருக்குது. சூரிய சக்தி எப்படி பயன்படுத்தலாம், காற்று சக்தி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் கார்டன் இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது பல்வேறு விதமான மூலிகைகளை வந்து உள்ளே வளர்க்குறாங்க. அடுத்ததான் இங்கே பார்க்குறது ஒரு சின்ன ஹெலிகாப்டர். பாருங்க ரெக்கை எவ்வளோ சின்னதாக இருக்குது. அங்கே பார்த்தது பெருசு, இது பார்த்தது சின்னது வந்து இது HPT-32ன்னு இருக்குது. அதனுடைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இங்கே. இது ஹெலிகாப்டர் இல்லைங்க, இது வந்து ஃப்ளைட் பழகுது. இது சின்ன ஃப்ளைட் இது ஆக்சுவலாக.
நடுவில் இருக்கு. இது சின்ன விமானம் ஆக்சுவலாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஜான் லிட்டிலில் வருமே அந்த மாதிரி விமானம் மாதிரி இருக்குது. இதுவும் ஒரு சின்ன ஃப்ளைட்டு ஆக்சுவலாக. இது சின்ன ஃப்ளைட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பெரிய ஃப்ளைட் தான் இது. இன்றைக்கி வந்து சாட்டர்டே, பட் ஆனால் கூட்டத்தையே காணோம். நான் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி, தெரியல என்னன்னு. பாருங்கள் வீல்லாம் எப்படி இருக்குது. இது வந்து எப்படின்னா MiG-21M ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்னு இருக்குது. குறிப்புகளை வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், எவ்வளோ ஹைட்டு, வெயிட்டு, என்ன பர்ஃபார்மன்ஸ், எவ்வளோ ஸ்பீடில் பறக்கும், எல்லா டீட்டெயிலும் வந்து குறிப்பிட்டு இருக்கிறது சிறப்பாக இருக்குது. இது என்ன செடினே தெரில, ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதே செடியுடைய பெரிய சைஸு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் வச்சிருக்கு. ஃப்ளைட்னுடைய என்ஜின்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஃப்ளைட் எப்படி தான் இருக்குது. இதில் 2 பேர் பயணிக்கிற மாதிரி இருக்குது இந்த ஃப்ளைட்டு. இது வந்து ஃப்ளைட் என்ஜின்ஸ் ஆக்சுவலாக. இந்த ஃப்ளைட்டில் ஒருத்தர் தான் பயணிக்க முடியும். இங்கே வந்து நாய்கள் தான் இருக்குது, டாக்ஸு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் இல்லைன்னா என்னை பைட்டிகிட்டு இருக்கும், என்னை கடிச்சிட்டு இருக்கும். தப்பிச்சு. ஸோ இங்கே பார்க்கறது வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் தான். இதில் வந்து ஐ திங்க் 10 பேர் பயணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய குறிப்பு இங்கே வச்சுருக்காங்க. சின்னதாக ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்தாலும் விளையாடலாம் இங்கே. நம்ம இங்கே பார்க்கறது வந்து ஒரு ரேடார், அதை போய்ட்டு பார்க்கலாம். குறிப்பு இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்க்கறது பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு லைட்டு ஹெலிகாப்டர்னு இருக்குது. இல்லை சுமார் வந்து 10 பேர் பயணிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த ஹெலிகாப்டரில். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரேடார் அண்ட் ஆண்டனான்னு இருக்குது. விமானங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆண்டனா இது வந்து, அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. இல்லை ஒரு பார்க்க மாதிரி வச்சுருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏர்க்ராஃப்ட் அண்ட் இன்ஜின் இன்டோர் டிஸ்பிளே இருக்குது. பார்க்கலாம். பிஸ்டன் இன்ஜின் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏர்க்ராஃப்ட் மெட்டல் டேங்க் ஷாப்னு குறிப்பிடப்பட்டிருக்கு.
குட்டி ஹெலிகாப்டர் பாருங்க. சரி ஏரோப்ளேன். வாகனங்கள்லாம் பார்த்தா தெரியுது எப்படி இருக்குன்னு. ஒரு விமானி வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ளைட் மீடியா வீல் ஒன்று வச்சுருக்காங்க அரசாங்கத்துக்கு. காஃப்டீரியா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மியூசியத்துல பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஷாப்பும் இருக்கு. ஓ சாரி. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து கிஃப்ட் ஷாப்னுடைய வீடியோ. நம்ம இந்த கிஃப்ட் ஷாப்லேருந்து ஒரு டாய்ஸ் ஒன்று என் குழந்தைக்காக வாங்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். மேலும் வந்து வீடியோ எடுக்க பர்மிஷன் இல்லை. நாம் இங்கே பார்க்கறது வந்து பிஎஸ்எல்வி ராக்கெட்டினுடைய பேலோடு. இதுக்குள்ளே தான் வந்து சேட்டலைட் வச்சு மேலே அனுப்புகிறாங்க. நாம் இங்கே பார்க்குற கட்டடத்தின் முதல் தளத்தில் வந்து ஃப்ளைட் சிமுலேட்டர் இருக்குது. அதை போய் பார்க்கலாம். அடுத்ததா நம்ம போக போற பார்க்குற இந்த கட்டிடமானது வந்து பார்த்தீங்கன்னா, HALனுடைய வரலாறு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இயர் ஆன் இயர் என்னென்ன ஃப்ளைட்ஸ் கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க, அதனுடைய மொத்த டீட்டெயிலும் இந்த கட்டிடத்துக்குள்ள காட்சி அமைப்பா வச்சிருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேற்கொண்டு வாங்க பார்க்கலாம். 1990லேருந்து 2010 வரைக்கும் என்னென்ன மாற்றம் நடந்திருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இயர் வைஸ் இங்க தனித்தனி அறைகள்ல வந்து என்னென்ன கண்டுபிடிப்பு, என்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்கன்னு குடுத்துருக்காங்க. நாம இங்க பார்க்கறது வந்து HALன் சாதனைகளுக்காக, அதனுடைய கண்டுபிடிப்புகளுக்காக வழங்கப்பட்ட அவார்ட்ஸ், அதனுடைய காட்சி தான். இந்த மியூசியத்தின் அனைத்து பகுதிகளையும் நம்ம பார்த்து முடிச்சுன்னு வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சுங்க.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த காணொளி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.